Hello guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் சீஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பெரிய வெங்காயம் இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. மில்க் பிரெட் வேண்டாம், நார்மல் ப்ரெட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது கூட நான் சீஸ் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சீஸ் ஸ்லைசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பொட்டேட்டோவும் பட்டாணியும் நான் வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப டீப் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க. முன்னாடியே உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லா மசாலாவையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போது நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ப்ரெட்டில் நம்ம இந்த மசாலாவை நல்லா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலே சீஸ் ஸ்லைஸை வச்சிடலாம். நீங்கள் மொசரல்லா சீஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை மேலே போட்டுக்கோங்க. இது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு இப்போது நார்மல் தோசை தவாவில் நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அப்படி கீ இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணலாம், கீயும் ஆட் பண்ணலாம். பட்டர்னால் சும்மா லைட்டாக மட்டும் ஆட் பண்ணுங்கள். நான் கீ தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட் ஸ்லைஸை இது மேலே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றப்போ நம்ம முன்னாடியே நம்ம பட்டாணி மசாலா கூட உப்பு சேர்த்தனால அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.